ஆமென். ஹalleluya. आमेन हालेलुया। சந்தோஷமா இருக்கீங்களா? आनंद के साथ है क्या? ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்கணும். हर एक दिन परमेश्वर समूह में आनंद करना है। இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார் 7 நாளும் சந்தோஷமா இருங்க. इजराइल लोगों को देखे परमेश्वर ने कहा सातों दिन खुशियों के साथ रहे। அவங்களுக்கு ஒவ்வொரு பண்டிகையும் 7 நாள் கொண்டாடுவாங்க. उनके लिए हर एक त्योहार को 7 दिन मनाते हैं। நம்ம கிறிஸ்மஸ்னா 25ஆம் தேதி மட்டும் கொண்டாடுவோம். हम क्रिसमस बोले तो सिर्फ 25 तारीख को मनाते हैं, ஆனா அவங்களுக்கு 7 நாள் பண்டிகை. लेकिन उनके लिए 7 दिन त्योहार रहती है। நமக்கு 7 நாள் பண்டிகை இல்லாட்டாலும் வாரத்துல 7 நாள் இருக்குது. 7 நாளும் சந்தோஷமா இருக்கணும். हम 7 दिन की त्योहार नहीं है, फिर भी हफ्ते में हमारे 7 दिन है, सातों दिन हम आनंद के साथ रहना है। हालेलुया। हालेलुया। சில ஆண்டுகளுக்கு முன்பதாக காலை ஜெபத்தை பெரிய அம்மா நம்ம கணத்துக்குரிய வயலட் அம்மா நடத்துவாங்க. तो सुबह की आराधना कुछ सालों को पहले आदरणीय वैलेट माँ जी चलाते थे 5 बजे की। அப்போ சில பேர் சனிக்கிழமை மட்டும் வருவாங்க. कुछ लोग सिर्फ शनिवार को आते थे, ஏன்னா சனிக்கிழமை ஹஸ்பண்டுக்கு லீவு. क्योंकि शनिवार को पति की छुट्टी रहती है। ஆனால் அன்னைக்கு மெதுவா நாஷ்டா எல்லாம் பண்ணலாம். धीरज के साथ नाश्ता बना सकते हैं, ஆனா மற்ற நாட்கள்ல அவங்களுக்கு காலையில நாஷ்டா பண்ணணுமே. लेकिन दूसरे दिन में उनके सुबह सुबह नाश्ता बनाना पड़ता சில है। பேர் வாடிக்கையா சனிக்கிழமை வருவாங்க. कुछ लोग हमेशा उन लोग आदत रहती है சில शनिवार को பேர் आना। திங்கட்கிழமை மட்டும் வருவாங்க. कुछ लोग सोमवार के सिर्फ आते हैं, நீங்க அப்படி இல்ல. लेकिन आप ऐसे नहीं நீங்க है। 7 நாளும் கர்த்தருடைய சமூகத்துல வர்றீங்க. आप सातों दिन परमेश्वर के समूह में आते हैं। ஹalleluya. हालेलुया। நல்லது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर இன்றைய स्तुति हो। வசனம் 1 பேதுரு 3:12 1 Peter 3:12 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். पहला पत्र 3 अध्याय उसका 11 वचन। கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. क्योंकि प्रभु की आंखें धर्मियों पर लगी रहती है और उसके कान उनकी विनती की ओर लगे रहते हैं, परंतु प्रभु बुराई करने वालों के विमुख रहता है। இதே காரியத்தை சங்கீதம் 34:15-16 சங்கீதம் 34:15-16 சாம் 34:15-16 இதே வசனம் இருக்கிறது. भजन संगीता 34:15-16 में यही वचन है। சங்கீதக்காரன் சொன்னதை பேதுரு அப்போஸ்தலன் மறுபடியும் சொல்லுகிறார். संगीतकार ने जो कहा पत्रस ने फिर से वो कहता है। 62ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்துல சாம் 62:11 62:11 भजन संगीता 62:12 में தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையதே. परमेश्वर ने एक बार कहा और 2 बार मैंने यह सुना है कि सामर्थ्य परमेश्वर का है। ஆண்டவர் ஒரு தரம் சொன்னாரு, परमेश्वर ने एक बार कहा, தாவீதுக்கு சொன்னாரு, दाऊद को कहा, ஆனா அத பேதுரு மூலம் மறுபடியும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். लेकिन पत्रस के द्वारा फिर से परमेश्वर हमारे से बातें करता है। அருமையான பாடல் இருக்குதுல்ல, एक अच्छा गीत है ना। கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, கைத்தறி பாடுங்க. செவிகள் கேட்கின்றன, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றீ, இடுக்கண் நீக்கி விடுவிக்கின்றே, இறுதி வரை என்னை நடத்தி செல்வே, இறுதி வரை என்னை நடத்தி செல்வே, அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நீதிமான்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. அவங்க சத்தத்துக்கு ஜெபத்திற்கு கர்த்தருடைய செவிகள் கவனமாக இருக்கிறதா. धर्मियों के ऊपर परमेश्वर आंखें लगी रहती है, उनका विनती को परमेश्वर सुनते रहता है। நீதிமானே பார்த்துக்கிட்டு இருக்குது, धर्मियों को ही देखते रहती है। 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல 2 Chronicles 16:9 2 நாளாகமம் 16:9 பார்க்கிறோம். दूसरा इतिहास 16:9 में देखते हैं, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருந்தது. देखो यहोवा की दृष्टि सारी पृथ्वी पर इसलिए फिरती रहती है कि जिनका मन उसकी और निष्कपट रहता है, उनकी सहायता में वह अपना सामर्थ्य दिखाए। சாத்தானும் உலகமும் சுத்தி வர்றான். शैतान सारे पृथ्वी को घूम कर आता है। ஒரு நாள் தேவ புத்திரர்கள் எல்லாம் தேவ சன்னதியில் நிற்கும்போது சாத்தான் வந்து நடுவில் நிற்கிறான். एक बार परमेश्वर के पुत्र परमेश्वर समूह में खड़े रहते समय शैतान भी बीच में आके खड़े होता है। யோபு 1:6 பார்க்கிறோம், யோபு 1:6 பார்க்கிறோம். अय्यूब पहला अध्याय उसके 6वां वचन में देखते हैं। யோபு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். वो अय्यूब के पहला अध्याय 7वां वचन में परमेश्वर प्रश्न करता है, டேய் நீ எங்க இருந்துடா வர்ற?
तू कहां से आता है? அஞ்சலாம் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். मैं सारे पृथ्वी में इधर उधर घूमते फिरते डोलते डलते आया हूं. உடனே ஆண்டவர் அடுத்த கேள்வி கேட்கிறாரு. तुरंत परमेश्वर ने दूसरा प्रश्न करता है 8ஆம் வசனத்துல, 8वां वचन में, ஏய் என் தாசனா யோபுவின் கவனம் வச்சாயோ? हे मेरे दास अय्यूब के ऊपर ध्यान दिया? 9ஆம் வசனம் சொல்றான், நான் அவனே தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். 9वां वचन में कहता है मैं उसी को देख रहा हूं. சும்மாவா ஆதாயம் இல்லாமயே ஆண்டவருக்கு பயந்து நடக்கறான். क्या केवल लाभ के बिना क्या परमेश्वर को वो दंडवत करता है? 10ஆம் வசனத்துல, நீ அவனையும் அவனுடைய வீட்டை சுற்றிலும் வேலி அடிக்கவில்லையோ? 10वां वचन में उसकी और सारी घराने को सारे और बाधा नहीं बांधा. கைகளின் கிரியை என்ன ஆசீர்வாதம், கை வேலை செய்யறதெல்லாம் என்ன ஆசீர்வாதம் இருக்குது. तो उसके कामों में कितना आशीष है. தேசம் முழுதும் சொத்து சுகம் சேர்த்து வச்சுட்டான். सारे देश में धन दौलत को इकट्ठा करके रख दिया. हालेलुया. हालेलुया. அப்ப சாத்தானும் உலகத்தை சுத்தி வரதுறான். शैतान भी सारे पृथ्वी को घूम फिर कर आता है. அவனும் உத்தமன் மேல கண்ணை வைக்கிறான். वही खरा व्यक्ति के ऊपर अपने आंखों को रखता है. எதுக்கு உத்தமன் மேல கண்ணை வைக்கிறான்? क्यों धर्मी के ऊपर अपने आंखों को रखता है? அவனை எப்படியாவது கவிழ்த்து போடணும். उसे कैसा भी पलट देना है. ஆனா கர்த்தருடைய கண்களும் நீதிமான்கள் மேல் நோக்கமா लेकिन இருக்கிறது. परमेश्वर की आंखें भी धर्मी के ऊपर लगी रहती है. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு வல்லமை விளங்கப்படும்படி அவருடைய கண்கள் பூமியை உலாவிக் खरे கொண்டிருக்கிறது. मार्ग में चलने वाले को उनका सामर्थ्य प्रकट करने के लिए सारी पृथ्वी में घूम कर आती है. சகரியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஜக்கரியா 4:10ல, ஜக்கரியா 4:10ல, जकरिया 4:10 में, பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகள கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. क्योंकि किसने छोटी बात यहोवा ने अपनी इन 7 आंखों से सारी पृथ्वी पर दृष्टि करके साहुल के जेरुब्बाबेल के हाथ में देखेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. சாகுல் அந்த தூக்கு நூலை பார்க்குதான். वो साहुल को देखती है. அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறதா. उसकी आंखें सारी पृथ्वी पर घूम कर आती है. ஆனா உங்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. लेकिन आपके ऊपर लगी रहती है. அப்படியே கர்த்தர், ஆண்டவரே இது தப்பு, இது செஞ்சு தவறு செய்யக்கூடாது, இது செய்யணும், இதான் நல்லதுன்னு யோசி செய்றீங்களே. अरे आप सबको सोच कर करते ना, ये गलत है ये सही है बोलकर. உங்க வாழ்க்கையை கரெக்டா ஆக்கி பார்க்கறீங்களே. आपके जीवन को सही करके देखते हैं ना. அதான் சாஹி, அதான் தூக்கு நூல். वही साही है. ஹல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. परमेश्वर आंखें सारी पृथ्वी पर घूम कर आती है. முழு உலகத்தையும் பார்க்கிறது. सारी दुनिया को देखती है. ஆனா உங்கள் மேல் நோக்கமா लेकिन இருக்கிறது. आपके ऊपर लगी रहती है. हालेलुया. हालेलुया. நீதிமான்கள் மேல் கண்களை வைக்கிறாரு. அவங்க சத்தம் விட்டு ஜெபிக்கும் பொழுது செவிகளை திறந்து வைக்கிறார். धर्मी को अपने आंखों को रखता है और मुंह खोल के प्रार्थना करते समय उनका सुनता है. ஒரு 3 நீதிமானை பார்க்கலாம். 3 धर्मियों को हम देखेंगे. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், Matthew 27:19, மத்தேயு 27:19ல, मत्ती 27वां अध्याय उसके 19वां वचन में, அந்த பிலாத்து தேசத்தின் அதிபதி, தேசத்துக்கு கவர்னர் அவர்தான். वो पिलातुस देश के लिए शहरपति वही है. ஆனா அவனுடைய மனைவி அவன் இயேசுவை நியாய விசாரிக்கும் பொழுது ஒரு செய்தி அனுப்புகிறாள். लेकिन उसका पत्नी यीशु मसीह के न्याय पूछते समय एक संदेश भेजती है. அவருடைய கணவனார் இயேசுவை நியாயம் விசாரித்துக் கொண்டிருக்கிறார். उसका पति जो यीशु को न्याय कर रहा है, 3 முறை பார்த்துட்டாரு, ஒரு குற்றமும் தெரியல. 3 बार देख चुका है, कोई कुछ भी दोष नहीं पाया. அப்ப சொல்லுகிறா, तब वो कहती है, ஐயோ இந்த நீதிமான ஒண்ணு செய்யாதங்க, आए वो धर्मी को कुछ मत करो. அவர் நிமித்தம் நேற்று ராத்திரி சொப்பனல ரொம்ப பாடுபட்டேன். उसके द्वारा कल रात को स्वप्न में बहुत मैं दुख उठाया. இயேசு நீதிமான் என்று சொல்லி விரோதி வீட்டார் சாட்சி கொடுக்கறாங்க. यीशु मसीह धर्मी बोलकर विरोधी घराने गवाही देते हैं. இயேசு என்ன வேண்டிக் கொண்டார்? यीशु मसीह क्या विनती कर लिया? இயேசு 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஐசாயா 53:12, இயேசு 53:12ல, इसे 53:12 में அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாராம். वो अधर्मियों के लिए विनती कर लिया. யாருக்காக வேண்டிக் கொண்டார்? किसके लिए उसने विनती की? அக்கிரமம் செய்றவங்க, பாவம் செய்ய, ஏன்னா அநேகருடைய பாவங்களை தம்ம மேல சுமந்துக்கிட்டாரு. तो कई सारे लोगों के अपराधों को अपने ऊपर उठा लिया. அவரை பார்க்கறவங்க எல்லாம் இவரும் பாவின்னு தான் நினைச்சாங்க. उसे देखने वाले ये भी पापी है करके सोच ஆனா रहे थे. எல்லாருடைய பாவத்தை தம்ம மேல சுமந்தாரு. सारे लोग के पाप को अपने ऊपर उठा लिया. அக்கிரமம் செய்கிறவர்களை ரட்சிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறார். अपराधियों को उद्धार करने के लिए विनती कर लेता है. அதனால அநேகரை கர்த்தருக்கு பங்கா கொடுப்பாராம். इसलिए कई सारे लोगों को उसके लिए भाग दे देंगे. பெரிய பெரிய பலவான்களும் கொள்ளையாக அவருக்கு கிடைக்குமாம். बड़े-बड़े बलवंत भी लूट के समान उसे मिलेंगे. இயேசு சிலுவையிலே பாடுபட்டு வேதனைப்படும் பொழுதும் அவர் ஜெபிக்கிறார். यीशु मसीह सूली में दुख उठा के वेदना उठाते समय भी प्रार्थना करता है. பிதா அந்த ஜெபத்தை கேட்டு விட்டார். पिता वो प्रार्थना को सुन लिया. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா. खुशी से हालेलुया. பெரிய பெரிய மல்யுத்த பயில்வான்கள், அதாவது ரெஸ்லர் கூட ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. बड़े-बड़े मल्लयुद्ध करने वाले जो बड़े-बड़े बलवान है वो भी उद्धार पाए हैं. பலவான்களை கொள்ளையா பங்கிட்டு तो கொள்கிறார். बलवान को लूट के समान बांट लेता है. ஹல்லேலூயா. हालेलुया. எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. कई सारे ईसाई लोग बहुत बड़े-बड़े धनी व्यक्ति हैं. அவங்க எல்லாம் இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்க. वे लोग सब यीशु मसीह को उद्धारकर्ता मान लिए. நீதிமானா இயேசு வேண்டிக் கொள்கிறார். धर्मी यीशु मसीह विनती करता है. உங்களுக்காக எனக்காக வேண்டிக் கொண்டதனால தான் பாவியிலே மகா பாவியா நம்மளும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். आप और हमारे लिए विनती कर ले, इसीलिए पापियों में से बड़ा पापी हम उद्धार
उद्धार पाए हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அவர் ஜெபித்திருக்காட்ட நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. वो प्रार्थना नहीं किया रहेगा तो हम उद्धार नहीं पाए அடுத்து रहते। மத்தேயு 23:35 மேத்யூ 23:35 மத்தேயு 23:35ல मत्ती 23वां अध्याय इसका 35वां वचन में இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். यीशु मसीह गवाही देता है। நீதிமானாகிய ஆபேல், धर्मी आबेल, நீதிமானாகிய ஆபேல் धर्मी आबेल, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. उसका लहू बहा गया। ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஜெனிசிஸ் 4:10ல ஆதியா 4:10ல उत्पत्ति 4:10 में அவனுடைய அண்ணன் காயினை பார்த்து கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். उसका बड़ा भाई काइन को देख के एक प्रश्न करता है ஏய் உன் சகோதரன் ஆபேல் எங்கே? ये तेरा भाई आबेल कहाँ पे है? நான் என்ன அவனுக்கு காவலாளியா? நான் போலீஸ்காரனா அவனை பாதுகாக்கிறதுக்கு? मैं क्या उसका रखवाला हूँ या पुलिस हूँ क्या उसे தேவன் சொன்னார், परमेश्वर ने என்ன कहा செய்தாய்? तू उसे क्या किया? என்ன செய்தாய்? उसे क्या किया? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியில் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. तेरे भाई के लहू भूमि में से मेरी ओर चिल्लाकर दुहाई देती है। உங்க கையில ஏதோ கத்தியோ பின்னோ பட்டுட்டு ரத்தம் ஒரு சொட்டு கீழே விழுது. आपके हाथ में कुछ या चाकू या पिन लगकर एक बूंद लहू नीचे गिर கூட गई, பேசுமா? वो लहू आपसे बातें करेगी? ஏண்டா கவனக்குறவா கத்திய கையில பட்டுட்டு क्यों लापरवाही से चाकू हाथ में लग गई? ஒரு சொட்டா 10 சொட்டு கீழே போயிட்டே एक बूंद के 10 बूंद नीचे चली गई। நம்ம ரத்தம்லாம் பேசாது. हमारे लहू से बातें नहीं करेगी। ஆனா ஆபேல் ஒரு நீதிமான். लेकिन आबेल एक धर्मी है। हालेलुया। हालेलुया। நான் சிறுவயதா இருக்கும்போது சில பிரசங்கம் பண்ண கேட்டிருக்கிறேன். बलकपन में कुछ लोग संदेश सुनाते हुए मैं देखा हूं। அந்த ஆபேலின் ரத்தம் ஆண்டவரே என் அண்ணனை பழிவாங்கும்னு சொல்லிச்சான். आबेल का लहू कहती है मेरे बड़े भाई को कैसा भी करके बदला लो करके चिल्लाई। ஆனா அப்புறம் வேதத்தை தியானிக்கும் பொழுது ஆபேல் ரத்தம் அப்படி பேசல. लेकिन उसके बाद शास्त्रों का अध्ययन करते समय आबेल का लहू वैसा नहीं कही। ஆபேல் நீதிமான். आबेल एक धर्मी है। ஆபேல் நீதிமான். आबेल एक धर्मी है। யாக்கோபு சொல்லுகிறான், याकूब कहता है நீதிமான் நீங்க எதிர்த்து கொலையே செஞ்சாலும் அவன் ஏத்து நிற்க மாட்டான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், ஜேம்ஸ் chapter 5 verse 6, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல याकूब के 5वां अध्याय के 6वां वचन में நீதிமான ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செஞ்சிட்டீங்க, तुमने धर्मी को दोषी ठहराकर मार डाला, ஆனாலும் அவன் உங்களுக்கு ஏத்து நிக்கல. फिर भी आपके सामना नहीं किया। हालेलुया। हालेलुया। ஆபேலின் ரத்தம் நிச்சயமாகவே அண்ணனை பழி வாங்குங்கன்னு சொல்லவே இல்லை. आबेल का लहू निश्चय बड़े भाई को बदला लो करके नहीं कहा। அது சத்தம் வருது, वो आवाज आती है, ஆண்டவரே हे परमेश्वर, தேவனே, हे परमेश्वर। ஒருவேளை ஆபேல் ரத்தம் சொல்லிருக்கும், आबेल का लहू कहा रहेगा நான் வாலிபன், मैं एक जवान हूँ, நீ எவ்வளவு வருஷம் உலகத்துல வாழ்ந்திருக்கலாம், कई सारे साल में दुनिया में जी सकता था, எங்க அண்ணனை கொன்னுட்டாங்க, मेरे बड़े भाई मुझे मार डाला। ஆனா என்ன பேசுறதா? लेकिन वो क्या बोली? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, எபிரேயர் 12:24, ஈப்ரஸ் 12:24ல इब्रानियों 12:24 में ஆபேலின் ரத்தம் நன்மையானவளை பேசிச்சான். आबेल का लहू उत्तम बातों को कहा। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த ஆபேல் ரத்தம் நன்மையானது பேசிச்சு, तो आबेल का लहू भला चीजों को कहा। அதை விட அதிகமாய் நமக்காக நன்மையை பேசுகிற இயேசுவின் ரத்தத்தை நம்ம வந்திருக்கிறோம். तो उससे अधिक हमारे लिए भला काम बातों को बताने के लिए यीशु मसीह के लहू के पास आए हैं। हमारे लिए परमेश्वर से बात करता, आंडोड़े பேசுது, हमारे लिए परमेश्वर से बातें करती है। ஆபேல் ரத்தம் என்ன சொல்லிருக்கும்? तो आबेल का लहू क्या कहा रहेगा? ஆண்டவரே, हे परमेश्वर, என் அண்ணனை ஒண்ணு செய்யாதங்க, मेरे बड़े भाई को कुछ मत करो, என் அண்ணனை மன்னிச்சிருங்க, मेरे बड़े भाई को क्षमा कर दो, நான் மரித்து உம்மிட்ட வந்துட்டேன், मैं मरकर मैं आपके पास आ गया। ஆனா அவனுக்கு பழி வாங்க நான் தாங்க மாட்டான்பா. लेकिन उसे बदला लेंगे तो मैं जेल नहीं सकता। என்ன இருந்தாலும் அண்ணன் தானே, कुछ भी हो तो बड़ा भाई है ना, யாருக்கு கோவம் வரும்ல? वो तो बड़े भाई गुस्सा आती है ना। அண்ணனுடைய காணிக்கை நீங்க அங்கீகரிக்கல, தம்பி காணிக்கை அங்கீகரிச்சிட்டீங்க. बड़े भाई का बेट को आप अंगीकार नहीं किए, छोटे भाई का बेट को अंगीकार कर लिए। மனுஷன் தானே ஆண்டவரே, वो भी एक मनुष्य है ना परमेश्वर, நன்மையானது பேசும். तो भले बातों को कहती है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒருவேளை ஆபேலின் ரத்தம் பேசுனதை வச்சுதான் ஆண்டவர் காயின் மேல ஒரு அடையாளத்தை போட்டுட்டாரு. आबेल का लहू बातें की, इसीलिए उसका वजह से काइन के सिर पर एक काइन चिन्ह लगा சொல்லுகிறான், दिया। काइन कहता है ஐயோ என்ன பாக்குற எவனும் கொன்றுவானே, मुझे देखने वाला कोई मुझे मार डालेगा। காயினை எவனும் தொடக்கூடாது, ए काइन को कोई नहीं चुना है। காயினை எவனாவது அடிச்சானா உனக்கு 7 பழி உன் மேல வரும். तो काइन को कोई मारे तो उसका ऊपर 7 इंजाम लग जाएगी। ஒரு அடையாளத்தை போட்டாரா? एक चिन्ह को डाल दिया। ஹல்லேலூயா. हालेलुया। நாம் நீதிமானா இருக்கிறோம், எத்தனை பேருக்காக பேசுகிறோம்? हम धर्मी होते हुए कितने लोगों के लिए बातें करते हैं। ஆண்டவரே என்ன கை நீட்டி பேசணும், அவ கையை உடைச்சிரும். परमेश्वर मुझे हाथ बढ़ाकर मेरे से बातें की, उस हाथ तोड़ दो। என்னென்ன கெட்ட வார்த்தை சொல்லி பேசுனா, कितने गालियां मेरे और कहे, அவன் நாக்க மொட்டை நாக்கா மாத்திரும். उसका जो जबान को तोतले जीभ कर दो। நீங்க நல்ல நீ அப்படி ஜெபம் பண்ண மாட்டீங்க. आप ऐसा प्रार्थना नहीं करेंगे, बहुत अच्छे हैं आप। ஆனா சில நீதிமான்னு சொல்றவங்க அப்படிதான் ஜெபம் लेकिन பண்றாங்க. कुछ धर्मी कहने वाले वैसी प्रार्थना करते हैं। ஆண்டவரே அவ உருப்படாம போணும்,
परमेश्वर वो जो नाश हो जाना है, சத்யநாசம் सत्यानाश हो जाना है, அவங்க போகும்போது பின்னால தூன்னு துப்புவாங்க. वो तो जाते समय पीछे थू करके थूकते हैं। இது என்ன நீதிமானோ ये தெரியல. क्या धर्मी पता नहीं। ஹalleluya. हालेलुया। கொலைகாரனுக்காக பரிந்து பேசுகிறது தான் நீதிமான். कातिल के लिए तरफदारी करने वाला ही धर्मी है। காயின் கொலைகாரன் தான். काइन कातिल है, அவன் சாகக்கூடாது ஆண்டவரே. लेकिन वो नहीं मरना है प्रभु। ஹalleluya. हालेलुया। அந்த நீதிமானுடைய ஜெபத்தை கேட்டார் ஆண்டவர். वो धर्मी की प्रार्थना को परमेश्वर ने सुना। அப்ப நீ நீதிமான்னு பேர் வச்சுட்டு மற்றவங்கள பழிவாங்க ஜெபம் பண்ணீங்களா உங்க ஜெபத்தை கேட்பாரா? अब धर्मी बोलकर नाम रख के दूसरे के लिए बदला लेने के लिए प्रार्थना करेंगे तो आपका प्रार्थना परमेश्वर सुनेगा। ஹalleluya. हालेलुया। மூன்றாவது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 2 Peter 2:8ல பார்க்கிறோம். 2 பேதுரு 2:8ல दूसरा पत्रस 2:8 में देखते हैं, இங்கே ஒரு நீதிமான் யார்? லோத்து. यहाँ पे एक धर्मी है लोत। ஹalleluya. हालेलुया। அவனால ஜனங்கள் ரட்சிப்புல கொண்டு வர முடியல. तो उसके उससे அவன் लोगों को उद्धार में ला पाया। சரித்திரம் சொல்லுகிறது 120 வருஷம் பிரசங்கித்தானா. तो चरित्र कहती है वो 120 साल प्रचार किया। வேதத்தின் பிரகாரமாக 100 வருஷம். शास्त्र के अनुसार 100 साल। ஏன்னா நோவாக்கு 500 வயசா இருக்கும்போது கர்த்தர் பேசுகிறார். तो नूह को जब 500 उम्र था तभी परमेश्वर ने बातें की, நான் பூமியில மழையை பெய்ய பண்ணுவேன். मैं पृथ्वी में वर्षा को बरसाऊंगा। ஆனா அவனுக்கு 600 வயசு ஆகும் பொழுது தான் மழையை கர்த்தர் பெய்ய பண்ணார். उसको 600 उम्र होने के बाद ही परमेश्वर ने ஆண்டவர் உடனே மழை அனுப்பி ஜனங்களை அழிக்கல. परमेश्वर तुरंत बारिश को भेजकर लोगों को नाश नहीं किया। 100 வருஷம் ஆண்டவர் வெயிட் பண்ணாரு. लगभग 100 साल परमेश्वर ने इंतजार किया। ஹalleluya. हालेलुया। நம்ம ஒரு தடவை யாருக்கா சுவிசேஷம் சொல்லி கேட்கலனா போடா இனிமே உனக்கு சொல்ல மாட்டேன்னு ஓடிடுவோம். अब एक बार सुसमाचार कह के कोई नहीं सुना तो जा करके हम चले जाएंगे। ஆதலால் தான் ஆண்டவர் சொன்னார், அந்த நோவாக்கு 120 வருஷம் பிரசங்கம் பண்ணியிருக்கிறான். அதான் இனி மனுஷனுடைய வயசெல்லாம் 120 மேல போகாது போ. तो इसलिए परमेश्वर ने कहा नूह ने 120 साल प्रचार किया, इसलिए मनुष्य का उम्र 120 साल ही रही, उसको ऊपर नहीं जाएगी। அதை வைத்து தான் பழைய பரிசுத்தவான்கள் சொல்றாங்க 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாரு. इसे रख के ही पुराने पवित्र लोग कहते हैं 120 साल प्रचार किया। எப்படியோ 100 வருஷமோ 120 வருஷமோ அது பெரிய வருஷம் தான். वो कैसा भी हो 100 120 बहुत बड़ा साल है। எல்லாரும் சொல்லிருப்பாங்க, எல்லாம் உனக்கு தாத்தா உங்களுக்கு 500 வயசு ஆயிட்டு दादाजी आपका 500 हो गई, என்ன பிரசங்கம் பண்றீங்க? आप क्या प्रचार करते हैं? ஆனா கேலி பண்ணவனும் செத்து போனான். लेकिन कुछ टट्टा उड़ाने वाले मर गए। ஆனா நீதிமான் அந்த லோத்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார். लेकिन लोत एक प्रार्थना करता है। ஆதியாம் 19ஆம் அதிகாரம் 20 முதல் 22. ஆதியாம் 19 20 முதல் 22. ஜெனிசிஸ் 19:20-22. उत्पत्ति 19वां अध्याय 20 से लेकर 22 तक அவன் என்ன ஜெபம் பண்றான்? वो क्या प्रार्थना करता है? ஆண்டவரே என்ன மலைக்கு ஓடிப்போன்னு சொல்றீங்க. परमेश्वर आप एक पहाड़ पर भाग के जाने के लिए कहते हैं, அந்த மலை ரொம்ப தூரமா இருக்குது. पहाड़ बहुत दूर है। ஐயோ ஓடிப்போன்னு சொல்றீங்க. हाँ आप भाग के जा करके कहते हैं, என்னால ஓட முடியல. मेरे से मैं भाग नहीं पा रहा हूँ। பக்கத்துல ஒரு ஊர் இருக்குது பாருங்க. करीब एक गांव है ना, சின்ன ஊர் தானே. वो छोटा गांव है ना, நான் அந்த ஊர்ல போட்டுமா? मैं वो गांव में चले जाऊँ क्या? நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் அழிக்க மாட்டேன், இந்த விஷயத்துல உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். मैं जिस गांव के लिए तूने मांग कर ली उसे नाश नहीं करूंगा, इस विषय में तुम्हें अनुग्रह में दिखाई। அந்த நீதிமானாகிய லோத்துடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டார். उस धर्मी लूत की जो विनती को परमेश्वर ने सुना। ஹalleluya. हालेलुया। நீ அந்த ஊர்ல போய் சேர மாட்டோம், நான் ஒண்ணுமே செய்ய முடியாது. उस नगर तक पहुंचने तक मैं कुछ भी नहीं कर सकता। அந்த ஊருக்குள்ள போய்ட்டான். वो गांव के अंदर चला गया, பின்னால அக்கினி இறங்கிட்டு. पीछे आग उतर गई। ஹalleluya. हालेलुया। நீங்க நீதிமானா இருந்து அநேகர் ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம். अब धर्मी होता कई सारे लोग उद्धार के लिए प्रार्थना कर सकते हैं। ஆண்டவரே யாரும் அழிய கூடாது. परमेश्वर कोई नाश नहीं होना है। இந்த உலகத்தின் கடைசி நாட்கள் அழிவு வரதுக்குள்ள எல்லாரும் ரட்சிக்கப்படணும். दुनिया के अंत में नाश आने से पहले सब लोग उद्धार पाना है। அன்றைக்கு பாருக் எரேமியாக்கு அசிஸ்டன்ட் இருந்தாரு. उस बारूक एरेमिया के असिस्टेंट था। எரேமியா சொல்ல எழுதிட்டு இருந்தாரு. एरेमिया जैसे कहता गया उसे लिखता गया, வாலிப பையன், क्योंकि जवान लड़का है। சரி எரேமியாவது தீர்க்கதரிசி, एरेमिया एक भविष्य देखता है, அவருக்கு என்னாலும் பரவாயில்ல. उसको कुछ भी हो तो परवाह नहीं, நம்ம ஒரு வாலிபன், लेकिन हम एक जवान है। இந்த எரேமியாட்ட மட்டும் மாட்டிக்கிட்டேன். एरेमिया के पास आके फंस गया। ஹalleluya. हालेलुया। அவன் மனசுல ரொம்ப வேதனை वो இருந்தது. मन में बहुत वेदना थी। எரேமியா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஜெரேமியா 45:2 onwards. எரேமியா 45:2ல இருந்து பார்க்கறீங்க. एरेमिया 45:2 से देखते हैं। ஏ பாருக்கே, ये बारूक 3ஆம் வசனத்துல तीसरा वचन में, ஐயோ எனக்கு ஐயோ, हाय मेरे लिए हाय, எனக்கு எவ்வளோ வேதனையா, मुझे कितना वेदना है, எனக்கு வேதனையா. मुझे वेदना है। ஆனா 5ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, लेकिन 5वें वचन में परमेश्वर कहता है, எரேமியாவோடு கூட நீயும் கூட துன்பத்தை அனுபவித்தாய் அல்லவா. एरेमिया के साथ तू भी दुख को उठाया ना। ஹalleluya. हालेलुया। நீ பெரிய காரணங்களை தேடாத, तू बड़े कार्य को मत ढूंढ, உனக்கு தேடுறியா, உனக்கு தேடாத. तेरे लिए ढूंढता है क्या, तेरे लिए मत ढूंढ। எல்லாருக்கும் ஆசை என்ன? सबकी आशा क्या है, நம்மள எல்லாரும் பெரியவங்கன்னு சொல்லணும். हमें सब लोग बड़े करके कहना है। ஹalleluya. हालेलुया। சபையில எல்லாரும் நீங்க வசனம் கிட்டப்பா,
நீங்க தான் பெரியவன்னு சொல்லணும். कलीसिया में सब लोग आप ही बढ़ाई करके कहना है। அப்படி ஒரு ஆசை எல்லாத்துக்கும். वैसे कि आशा सबके लिए है, ஆடுனா ஏய் உனக்கு பெரிய காரியம் தேடாதடா. लेकिन परमेश्वर ने कहा तेरे लिए बड़े कामों को मत ढूंढ। தேடுறியோ? अब तू ढूंढ रहा है क्या? தேடுறியோ? तू ढूंढ रहा है क्या? எனக்கு பெரிய பேர் ஒன்னு தேடுறியோ? मेरे लिए बड़ा नाम चाहिए करके ढूंढ रहा है क्या? பாபேல் கோமர மாதிரி கீழ விழுந்து நொறுங்கிருவே. बाबेल एक मीनार के समान नीचे गिर के टूट जाओगे। பாபேல கட்டறவங்க அதான் சொன்னாங்க. बाबेल को बांधने वाला वही कहे, நமக்கு பேர் உண்டாக்கும்படிக்கு நாம் ஒரு கோபுரத்தை கட்டுவோம். हमारे लिए नाम बनने के लिए हम एक मीनार को बांधेंगे। ஹalleluya. हालेलुया। ஆனா எல்லாம் போச்சு. लेकिन सब कुछ चली गई। உனக்கு பெரிய காரியங்களை தேடாத. तेरे लिए बड़े कामों को मत ढूंढ। ஹalleluya. हालेलुया। ஆண்டவருக்கு மட்டும் அவர் நாம மட்டும் உயரட்டும். सिर्फ परमेश्वर की नाम ही ऊंचा होना है। ஆனா நீ போகும் எல்லா இடங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன். तो जहां जहां तू जाता है तेरा प्राण तेरे लिए लूट के सामान में तुझे दूंगा। உன் உயிரை உன்னை யாருமே தொட மாட்டாங்க. तुझे कोई नहीं छुएंगे। மனசுல வேதனை இருக்கலாம், मन में दुख हो सकती है, ஆண்டவருக்காக வாழ்ந்ததுல ரொம்ப கஷ்டம் இருக்கலாம். लेकिन परमेश्वर के जीने के लिए बहुत दुख हो सकती है। ஆனா கொரோனா நம்மை தொடாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரே. लेकिन कोरोना हमें न छूते परमेश्वर ने बचा लिया। ஹalleluya. हालेलुया। இருமிக்கிட்டே இருந்தோம். करके खास रहे थे हम, மூக்கு வலிஞ்சிட்டே இருந்தது. नाक में से टपक रही थी, நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிட்டு, सीना भी दर्द होने लगी, தலை வலிக்க ஆரம்பிச்சிட்டு, सिर दर्द होने लगी। ஐயோ கொரோனாக்களை இறங்குதோ நினைச்சிட்டு இருந்தோம். कोरोना नीचे उतर रही है करके हम सोच रहे थे। நம்முடைய ஜீவனை கொள்ளை பொருளாய் தந்தார். हमारे जीवन के लूट के समान परमेश्वर ने दे दिया। ஹalleluya. हालेलुया। லோத்து போல மற்றவங்களுக்காக ஜெபிப்போம். लूत के समान दूसरे के लिए प्रार्थना करेंगे। அவன் ஜெபித்ததனால சோவார் ஊர் ரட்சிக்கப்பட்டது. तो वो प्रार्थना के इसलिए सोवार गांव उद्धार पाई। ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு, अब्राहम प्रार्थना किया, அந்த பட்டணத்துல 50 பேர் இருந்தா அழிப்பீங்களோ? वो शहर में 50 लोग होंगे तो नाश करेंगे। சரி பட்டணத்துல 10 பேர் இருந்தா அழிப்பீங்களோ? तो शहर में 10 लोग होंगे तो भी नाश करेंगे। ஆபிரகாம் பெரிய பரிசுத்தவான். अब्राहम बड़ा बड़ा पवित्र व्यक्ति है। அவர் ஆண்டவர்ட்ட ஒவ்வொரு கண்டிஷனா போட்டு ஜெபம் பண்ணாரு. परमेश्वर के पास एक एक शर्त डालकर उसने प्रार्थना की। லோத்து நீதிமான், लोत एक धर्मी है, ஆனா அவனுக்கு அப்படிலாம் ஜெபம் பண்ண தெரியல. लेकिन उसे ऐसा सब प्रार्थना करने ஜெபம் नहीं பண்ண जानता था। தைரியம் இல்ல. तो प्रार्थना करने हिम्मत भी नहीं थी। ஆண்டவரே நான் அந்த ஊருக்கு போறேன், मैं वो गांव में जाता அந்த हूँ, ஊர் அழிய கூடாது. वो गांव नाश नहीं होना है। நீ நம்ம ஜெபம் பண்ற மாதிரி तो हम प्रार्थना जिसे करते நாங்க हैं, தாராள இருக்கோம். ஆண்டவரே हम दाराई में है परमेश्वर, தாராவில கொரோனா வரக்கூடாது. दाराई में कोरोना नहीं आना है। உங்க ஜெபத்தை எங்க ஜெபத்தை கேட்டு தாராவி தப்பிச்சார்ல. जब आपकी प्रार्थना हमारे प्रार्थना सुनकर दाराई को बचाया ना। ஹalleluya. हालेलुया। பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜெயா தாசியான ஒரு அம்மா நம்ம சபைக்கு வந்தாங்க. कुछ सालों के पहले जया दासैया करके हमारे कलीसिया में एक बहन आई। அவங்கள தான் எங்க அம்மா வயலட் அம்மா அவங்களுக்கு பேர் வச்சாங்க சைனம்மா சைனம்மான்ட்டு. तो वायलट अम्मा ने उनको फिर से नाम रखा सैनमा बोलकर। சைனம்மா வந்திருக்காங்க, சைனம்மா வந்திருக்காங்க. वो सैनमा आई है, सैनमा आई எங்க है। அம்மா யாரையும் பேர் சொல்லி கூட மாட்டாங்க. हमारा माँ किसी को नाम लेके नहीं पुकारती है। அதே அந்த அம்மாவுக்கு பெரிய பேரா மாறிட்டு. वही वो माँ जी को बड़ा नाम बन அப்புறம் गया। எல்லாருமே ஜெயா தாசை அம்மாவை சைனம்மா சைனம்மான்னு சொல்ல तो ஆரம்பிச்சிட்டாங்க. उसके बाद सब लोग जया दासैया माँ जी को सैनमा सैनमा करके बोलने लगे। அப்ப 1975 வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. सन 1975 साल में हमारे कलीसिया में आए। அப்ப அவங்க சொன்னாங்க, अब उन्होंने कहा, தாராவி என்ன தெரியுமா? दारावी क्या पता है? குட்டி நரகம், छोटा மினி ஹெல். ये छोटा नरक है। இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. आज भी वैसी ही है। ஆனா அந்த நரகத்திலே கர்த்தர் நம்ம பாதுகாக்கிறார். वो नरक में भी परमेश्वर हमें संभाल के रखता है। கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். प्रभु हमारे प्रार्थना को सुनता है। நீதிமானாக இருங்க. धर्मी बनकर रहिए। யாக்கோபு 5:16, ஜேம்ஸ் 5:16, யாக்கோபு 5:16. याकूब के 5वां अध्याय 16 वचन। நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. धर्मी जन की प्रार्थना के प्रभाव से बहुत कुछ हो सकता है। அத நீங்க ஒருத்தர் குற்றங்களை அறிக்கையிடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க. एक दूसरे के दोष को कबूल कीजिए, एक दूसरे के लिए प्रार्थना भी कीजिए। சிஸ்டர் பிரதர் நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் பண்ணுங்க. बहन भाई कुछ मैं गलती किया तो क्षमा என்னை कीजिए। பற்றி உங்க மனசுல துக்கம் இருக்குதா? मेरे बारे में आपके मन में कुछ दुख है क्या? மன்னிச்சிடுங்க. क्षमा कीजिए। வாங்க நம்ம ரெண்டு ஜெபம் பண்ணுவோம். आज मिलकर हम प्रार्थना ஒருத்தருக்கு करेंगे, ஜெபம் பண்ணுவோம். एक दूसरे के लिए प्रार्थना करेंगे। அப்பதான் நம்ம ஜெபத்துல வல்லமை வெளிப்படும். अभी हमारे प्रार्थना में प्रभाव प्रकट होगी। ஆமா இவா வந்துட்டு இவா கூட நான் ஜெபம் பண்ணவா? ये बड़ी आगे इसके साथ में प्रार्थना करना है क्या? पर ஜெபத்துல எப்படி வல்லமை तो வரும்? प्रार्थना में कैसा प्रभाव आएगी? ஹalleluya. हालेलुया। கடைசி சொல்ல முடிக்கிற வேண்டுதல் கர்த்தருடைய செவிகள் கவனமா இருக்கிறது. तो बिनती के लिए परमेश्वर का कान खुली நம்ம रहती है। பேசும்போது கர்த்தர் கவனமா கேட்கிறார். हम जब बातें करते समय परमेश्वर ध्यान से सुनता மல்கியா है। 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், மலாக்கி 3:16, மல்கியா 3:16ல मलाकी 3:16 में அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். परमेश्वर से डरे हुए लोग एक दूसरे से बातें कर लेंगे। கர்த்தர் கவனித்து கேட்பார். परमेश्वर ध्यान से सुनता है, ध्यान धरकर उसकी सुनता था. ध्यान धर कर उनकी सुनता था। நீங்க ரெண்டு விசுவாசிகளை நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் கவனமா கேட்கிறார். अब दो विश्वासी एक दूसरे
के बाद आपस में बात कर लेंगे तो परमेश्वर ध्यान से அப்படியா सुनता है। ऐसा है क्या? ஐயோ அப்ப நான் அந்த அக்களை கெடுத்து பேச மாட்டேனே तब वो बहन के बारे में कुछ गलत नहीं कहूंगा। நீங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசுவீங்க आप दो जन गुड़गुड़ करते हैं। ஆனா எம்மா ஒரு சீஷர் ரெண்டு பேருக்கு நடுவுல வந்த மாதிரி இயேசுநாதர் நடுவுல இருக்க ஜாக்கிரதை यम्मा गांव के चेले के बीच में, दोनों के बीच में कैसा बीच में आ गया वैसे यीशु में से आ जाएगा। ரெண்டு பேரும் குசு குசுன்னு காதுல பேசுறீங்க आप दोनों जन कुड़कुड़ करके कान में बातें ஆனா करते हैं, பின்னால் நடுவுல நின்னு கேக்குற என்ன பேசுறேன்னு लेकिन पीछे से खड़े होकर सुनता है क्या बोलते हो। ஒரு உதாரணம் சொல்றேன் एक उदाहरण में कहता हूँ, மார்க் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மார்க் 16 சாப்டர் 1ல இருந்து मरकुस 16 अध्याय पहला वचन से, அங்கே மகிழ்னா மரியாள் யாக்கோபின் தாயாக மரியாள் சலோமே மூன்று பேரும் இயேசுடைய சரீரத்துக்கு அத்தர் அந்த சுகந்த வர்க்கமுடி வர்றாங்க मरियम मगदलीने और याकूब की माता मरियम और सलोमी ने सुगंध चढ़ाने के लिए वचनத்துல आए। अगला वचन में, மூன்றாம் வசனத்துல तीसरा वचन में, அவங்க தங்களுக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க तो आपस में बातें कर लिए। ஆமா அந்த கல்லு ரொம்ப பெரிய கல்லு இல்ல हाँ, वो पत्थर बहुत बड़ा है ना, அந்த கல்லறையிலுக்கு கல்லை யார் நமக்கு புரட்டுவா वो कब्र में जो पत्थर पड़ा है कौन हमारे लिए हटाएगा। ஆனா கத்தரதை கேட்டார் लेकिन परमेश्वर से सुना। ஹalleluya हालेलुया। இந்த மூணு பேரும் குசு குசு குசுன்னு இருட்டுல பேசிக்கிட்டு போறாங்க ये तीनों जन कुड़कुड़ करके रातों रात बातें करते जा रहे हैं ना, இருட்டுல अंधेरा 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 में। सुबह हो गया अंधेरा में बातें करते जा रहे हैं ना। सुबह हो गया फिर भी अंधेरा है सुबह हो गया फिर भी अंधेरा है, காலை ஆயிட்டு இருட்டா இருக்குது सुबह हो गई फिर भी अंधेरा है। இவங்களே ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியல ये एक दूसरे के चेहरे को देख नहीं पाए, ஆனா பேசிட்டே போறாங்க लेकिन बातें करते गए। ஆண்டவர் என்ன பண்ணாரு परमेश्वर ने क्या किया। மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வாசித்து பாருங்க, டைம் இல்ல। மத்தேயு 28:1-3, மத்தேயு 28:1 ல 3 मत्ती 28 से लेके 3 तक पढ़ के देखिए। கர்த்தர் வானத்து தூதனை அனுப்பினார், परमेश्वर स्वर्ग से दूत को भेजा, அந்த தூதன் கல்லை புரட்டி தள்ளினா, वो स्वर्गदूत पत्थर को हटा दिया, அது மேல ஜம்முன்னு உட்கார்ந்தான்। उसके ऊपर ऐसे बैठ गया। இந்த அம்மாமார் வர்றாங்க, ये माँ जी सब आते அட हैं, பாவமே நம்ம பேசுறது யாருக்கு தெரியும்? हम जो बातें किए वो कौन जानता है। கல்லு புரண்டலா கிடக்குது, ये पत्थर हटा हुआ पड़ा है। ஹalleluya हालेलुया। உங்க ஜெபத்துக்கு செவிசாய்க்கிற தேவனை மட்டும் இல்ல, கவனமாய் கேட்கிற கர்த்தர்। सिर्फ आपका प्रार्थना को सुनता ही नहीं, वो ध्यान से धरता है। ஆனா தீமை செஞ்சீங்கன்னா அவருடைய அதே முகம் உங்களுக்கு விரோதமா இருக்கும்। अगर आप बुरा करेंगे तो वही चेहरा आपके लिए विमुख बन जाएगी। தானியேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, தானியேல் 3:19, தானியேல் 3:19ல, दानियेल के तीसरा अध्याय 19 वचन में, நேபுகாத்நேச்சார் ராஜாவுடைய முகம் சாத்ரக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமாய் வேறுபட்டது। नेबूकदनेस्सर का चेहरा जो है सातरा मेशक आबेदनेगो के विरुद्ध बदल गया। அது நல்ல முகமா இருந்தது, वो अच्छा चेहरा बनकर था, அப்படியே முகம் மாறுது। वो वैसे ही चेहरा बदल गई। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या पता है? ஏய் நான் சொல்றது நீ கேட்கலையா? मैं जो कहा वो तुमने नहीं सुना। ஏன் கட்டளை கீழ்ப்படிய மாட்டீங்களா? मेरे आज्ञा का पालन नहीं करोगे? கீழ்ப்படிய மாட்டோம் சொன்ன உடனே முகம் அப்படியே மாறிடு। अगर आज्ञा पालन नहीं करेंगे ऐसे कहते हुए उसका चेहरा ऐसे बदल ஒரு गई। ராஜாவுக்கே இப்படி ஆகும்னா एक राजा को ऐसे होता हो। ஆண்டவருக்கு விரோதமா நம்ம காரியம் செஞ்சா அவர் முகம் மாறிச்சா நம்ம எங்க ஆகும்? अब परमेश्वर के विरुद्ध हम कार्य करेंगे तो उसका चेहरा बदल गया तो हम क्या होंगे? நான் சொன்னதை கேட்கலன்னு ராஜாக்கு கோவம் வந்து முகம் மாறிச்சு। जब मैं जो कहा उसे नहीं किया बोलकर राजा के चेहरा बदल गई। ஹலோ, அக்கினி சூட 7 மடங்கு சூட அதிகமாயிட்டு, जो अग्नि का भट्टी 7 गुना बढ़ गई। ஆண்டவருடைய கோபப்படுத்த முடியுமா? परमेश्वर को गुस्सा दिला सकते हैं क्या? இல்ல, नहीं। தீமை செய்யாதங்க। बुराई मत कीजिए। அவருடைய முகம் நம்ம மேல் நோக்கமா இருக்கட்டும், उसकी चेहरा हमारे அவருடைய ऊपर கண்கள் நம்மை பார்க்கட்டும், उसे आंखें हमें देखने दे, அவருடைய காதுகள் நம்முடைய ஜெபத்தை கேட்கட்டும்। उसके जो कान हमारे प्रार्थना को सुनने दे। எழும்பி நிப்போமா? खड़े हो जाएंगे। எழும்பி நிப்போமா? खड़े हो जाएंगे, நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம்। हम प्रभु की ओर देखेंगे। ஹalleluya, glory, ஹalleluya। இந்த காலவெளியில உங்க 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 முகத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு। इस सुबह के समय में आपके चेहरे को परमेश्वर देख रहा உங்க है। மேலேயே அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது। आप बिका ऊपर उसे आंखें लगी है। இந்த காலை என்ன ஜெபிக்கிறீங்க? इस प्रार्थना में क्या इस सुबह के समय क्या प्रार्थना ஆண்டவரே करते எனக்கு இது हैं? நடக்கணும், प्रभु मुझे ஆண்டவரே ये இது होना எனக்கு है, நடக்கணும், ये मुझे होना है। நான் யாருக்கா ஜெபிக்கணும், ரட்சிக்கப்படணும், मैं जिसके लिए प्रार्थना करता हूं उद्धार पाना है। இயேசுவை போல, यीशु मसीह के समान, ஆபேலை போல, आबेल के समान, லோத்துவை போல, लूत के समान। நீங்க நீதிமான்கள், आप धर्मी हैं, நீங்க நீதிமான்கள், आप सब धर्मी हैं। நீங்க மற்றவங்களுக்கா ஜெபிக்கணும், आप दूसरे के लिए प्रार्थना करना உங்க है। ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரு। आपकी प्रार्थना को परमेश्वर सुनेगा। ஹalleluya, हालेलुया। ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுங்க। एक दूसरे के लिए प्रार्थना कीजिए। அவருடைய கண்கள் பூமியெங்கும் சுற்றுதான் உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்குது। उसके आगे पूरे पृथ्वी पर घूम के आते आपके ऊपर लगी है, ஆனா தீமை செய்யாதங்க। लेकिन बुराई मत कीजिए। ஆண்டுடைய முகம் நமக்கு விரோதமா இருந்தா நம்ம தாங்க மாட்டோம்। परमेश्वर का चेहरा हमारे विरुद्ध रहा तो हम झेल नहीं सकेंगे। உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு அற்புதம் செய்வார்। आपकी प्रार्थना को आप सुनकर परमेश्वर चमत्कार करेगा। நாம் கர்த்தரை கர்ணதரி ஸ்தோத்திரிப்போமா? प्रभु की ताली बजा के स्तुति करें। ஹalleluya, 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 Hallelujah. amen, 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 amen. amen, amen. மைமே ஃபில்டன் பிரதர் ஊருக்கு போயிருக்காங்க, माइमे फिल्टन ब्रदर गांव गए हैं, அதை நாங்களே ஜெபம் பண்ணி முடிக்கிறோம்। हम ही प्रार्थना करके खत्म करें। பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம்। स्वर्ग पिता आपको धन्यवाद देते हैं। கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, परमेश्वर का आंखें धर्मियों के ऊपर लगी है। அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு கவனமாய் இருக்கிறது। उसके जो कान और जो सुनने वाले को विनती को
ध्यान से உங்களுடைய सुनती है। கண்கள் எங்களையே பார்த்துக்கிட்டு இருக்குது. आपकी आंखें हमारे पर लगी है, உங்க காதுகள் எங்க ஜெபத்துக்கு கூர்மையா கேட்டுக்கொண்டிருக்கிறது. आपकी जो कान हमारे प्रार्थना को ध्यान से गौर दौड़ती है, கௌர் से सुन रहा है. गौर से सुन रहा है। எவ்வளவு சந்தோஷமா இருக்குதுப்பா. कितना आनंद है देखो। ஆமா ஆண்டவரே, हाँ प्रभु, இயேசுவும் கூட நீதிமானா இருந்தார். यीशु मसीह भी धर्मी बनकर நீதிமான்னு சாட்சி பெற்றார். धर्मी कर गवाही पाया। அப்பா எங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க. पिता हमारे लिए प्रार्थना நாங்க की, எவ்வளவு அக்கிரமம் செஞ்சோம், எவ்வளவு பாவம் செஞ்சோம். हम कितना अपराध और बुरे काम किए, ஆனா எங்களுக்காக வேண்டிக் கொண்டதுனால எங்களையும் ரட்சித்து உமக்கு கொள்ளையா எடுத்துக்கொண்டீங்க. तो हमारे लिए विनती के लिए से हमें भी उद्धार करके आपके लूट के सामान ले लिए। ஒரு நீதிமானாகிய ஆபேல் ஜெபித்தான். एक धर्मी आबेल ने प्रार्थना किया, அவன் ரத்தத்தின் சத்தம் பேசுனதப்பா. उसके लहू के आवाज उस कही। அப்ப எங்க சத்தம் உங்களுக்கு கேட்காதா? तो हमारे आवाज आपको नहीं सुनाई देगी? ரத்தம் பேசி நாங்க கேட்கவே இல்லை. लहू बोलकर हम कभी नहीं सुने, ஆனா ரத்தம் கீழே சிந்தப்படும் போது அது பேசி இருக்குது तो ஆண்டவரே. लहू नीचे गिराते समय वो बातें की, அது நன்மையானது वो பேசுனது. भलाई को बोली, அண்ணன் அடிச்சு கொன்ன அண்ணனுக்காக நன்மையை பேசுனது. मतलब मार कर गिराए और बड़े भाई के लिए भलाई को कहा। நாங்க நீதிமான், हम धर्मी हैं, எங்களை விரோதிக்கிறவன் எங்களை அடிக்கிறவன் அவங்களுக்காக கூட நன்மையை பேசணும். हमें विरोध करने वाले, हमें मारने वाले, उनके लिए भी भलाई बोलना है। நீதிமானை லோத்தோவை போல நாங்கள் எங்கள் கிராமத்துக்காக, எங்கள் பட்டணத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே. धर्मी लोथ के समान हमारे गांव के लिए, हमारे शहर के लिए, हमारे देश के लिए प्रार्थना करना है। எங்கள் தேசத்தை பாதுகாப்பீராக. देश को संभाल लीजिए। நாங்கள் ஒருத்தர் பேசுறத கூட கவனமாய் கேக்குறீங்க. हम एक दूसरे जो बोलते हैं उसे भी ध्यान से सुनते हैं, கவனமாய் கேக்குறீங்க. आप ध्यान से सुनते हैं। அந்த மூன்று பெண்களும் கல்லறைக்கு வர்றாங்க. वो तीनों स्त्रियां कब्र में आती हैं, மரித்து போன இயேசுவுக்கு தான் வாசனை கொடுக்க வர்றாங்க. वो जो मरे हुए यीशु मसीह को सुगंध इत्र चढ़ाने के लिए आते हैं। அந்த இருட்டுல ஒருத்தர் பார்க்க முடியாவிட்டாலும் அவங்க பேசுறத நீங்க கேட்டீங்களா ஆண்டவரே? अंधेरे में एक दूसरे के चेहरे को देखने पे फिर भी उनकी प्रार्थना को आपने सुना। அந்த கல்லை யார் நமக்கு புரட்டி वो தள்ளுவார்? पत्थर हमारे लिए कौन हटाएगा? அது எவ்வளோ பெரிய கல்லு. वो कितना बड़ा पत्थर है। அவங்க பேசுறத கேட்டு கல்ல புரட்டத்துக்கு தூதனை அனுப்பிட்டீங்கப்பா. वो जो उन्होंने कहा उसे सुनकर पत्थर को हटाने के लिए स्वर्गदूत को भेज இந்த दिया। காலையினுடைய பிள்ளைகள் என்னென்ன ஜெபிக்கிறாங்களோ, என்னென்ன கேட்கறாங்களோ, आज सुबह के समय में आपके बच्चे क्या क्या मांगते, क्या क्या प्रार्थना करते हैं, காலையிலே செய்யுங்கப்பா. सुबह ही आप कीजिए। உங்களுடைய தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுங்க. अब स्वर्गदूत को आप आज्ञा दीजिए। ஒரு தானியேலுக்கு ஜெபத்துக்கு பதிலை கொடுக்கும்படியாக காபிரியேல் தூதனுக்கு சொல்லி அனுப்பினீங்களே. एक दानियेल को प्रार्थना को उत्तर देने के लिए गाब्रिएल दूत को आपने संदेश भेजा। ஒரு சகரியாவுக்கு செய்தி அனுப்ப முடியாது காபிரியேல் தூதனை அனுப்பினீங்களே. एक जकरिया को एक संदेश भेजने के लिए गाब्रिएल दूत को आपने भेजा। ஒரு நல்ல செய்திக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வரட்டும் ஆண்டவரே. शुभ संदेश के लिए बाट जोड़ने वाले को एक शुभ संदेश आने दीजिए। இந்த காலையில என்ன அற்புதத்தை எதிர்பார்க்கறாங்க, என்ன ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறாங்களோ, इस सुबह के समय क्या चमत्कार, क्या आशीर्वाद का बाट जोते हैं, அதெல்லாம் கொடுப்பீராக. वो सब दीजिए प्रभु। பிள்ளைகள் யாருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறாங்களோ அத்தனை ரட்சித்து தருவீராக. आपके बच्चे जिसके लिए उद्धार के लिए प्रार्थना करते हैं, सारे लोग उद्धार करके दीजिए। நாங்கள் நீதிமான்கள், हम धर्मी हैं, நாங்கள் நீதிமான்கள். हम धर्मी हैं। நாங்கள் செய்யும் ஜெப ஊக்கமான வேண்டுதலுக்கு மிகவும் பலனுண்டு. हम जो करने वाले प्रार्थना विनती को बहुत प्रभाव होती है। प्रभाव भी है, प्रतिफल भी है. प्रभाव भी है, प्रतिफल भी है। நிச்சயமா பலனை கொடுப்பீராக. निश्चय प्रतिफल को देंगे। ஆசீர்வதியும். आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं पिता। ஆமென். आमेन। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு மத்தியானம் 1 மணிக்கு நமக்கு உபவாச கூட்டம் உண்டு. दोपहर के 3 बजे हमारे उपवास की प्रार्थना होगी। மாலை 7 மணிக்கு கூடி ஜெபிப்போம். शाम को 7 बजे मिलकर प्रार्थना करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேசினார் அல்லவா? जो गए इतवार को परमेश्वर ने बातें की ना, ஆண்டவர் ஒரு மனுஷனை தேடுறார். परमेश्वर एक मनुष्य को ढूंढता है। ஒரே ஒருத்தர் திறப்பில் நிப்பீங்களா? एक मनुष्य आप जोखिम में खड़े होंगे क्या? இப்ப நீங்க அதிகமான பேர் காலை ஜெபத்துல அட்டெண்ட் பண்றீங்க. तो कई से अधिक लोग सुबह के प्रार्थना में शामिल होते हैं। கர்த்தர் நிச்சயமா உங்களுடைய ஆத்தும பாரத்தை பார்க்கிறார். परमेश्वर निश्चय आपके आत्मा को बोझ को देखता है। நானும் திறப்பில் நிப்பேன். मैं भी जोखिम में खड़े होऊंगा। செத்தாலும் பரவாயில்ல, मरा तो परवाह नहीं, செத்தாலும் பரவாயில்ல. मरा तो भी परवाह नहीं। எஸ்தரை போல செத்தாலும் பரவாயில்ல நிக்கிறீங்க. एस्तर के समान मरा तो परवाह नहीं बोल के आप खड़े हैं। ஆனா என் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். लेकिन मेरे लोग उद्धार पाना है, संभाला जाना है। அந்த வைராக்கியத்துல தொடர்ந்து இருங்க. वो जलन के साथ लगातार रहिए। தினமும் அதிகாலை 5 மணி ஜெபத்துல கலந்துடுங்க. हमें हर दिन सुबह के प्रार्थना में भाग लीजिए। 5 மணி ஜெபத்துல கலந்துடுங்க. 5 बजे के आराधना में भाग लीजिए। அதேபோல எல்லா கூட்டத்துக்கும் கலந்துடுங்க. वैसे सारे प्रार्थनाओं में भी भाग लीजिए। அப்புறம் நாளை சாயந்தரம் 7 மணிக்கு ஆயத்த கூட்டம் மறந்துடாதீங்க. कल शाम को 7 बजे तैयारी की प्रार्थना भूल मत जाइए। ஹல்லேலூயா. हालेलुया। இன்று முதல் இன்று காலையில
11 மணில இருந்து எனக்கு கூட்டங்கள் ஆரம்பிக்குது கோயம்புத்தூர்ல. आज सुबह 11 बजे से लेके कोयम्बटूर में मुझे सभा शुरू हो रही है। காலை 11 இருந்து 2 வரைக்கும் முதல்ல மீட்டிங். सुबह 11 बजे से लेके 2 बजे तक पहला मीटिंग है। அப்புறம் மாலை 7 மணிக்கு மீட்டிங். उसके बाद शाम को 7 बजे मीटिंग है। கதை எல்லாவற்றையும் மகிமை நடத்தணும், ஜெபித்துக் கொள்ளுங்க. परमेश्वर सारी चीजों महिमा रिपीट चलाना है, इसलिए प्रार्थना கர்த்தர் करना है। ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करेगा। எங்கள் கண்மலையுமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் என்னாலுடைய சமுத்திர பிரதியா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் உடைய நாமத்துக்கு மகிமையாக இருப்பதாக. आमेन। ये हमारे चट्टान उदा करता परमेश्वर, हमारे जवान के हर एक शब्द, मन के हर एक विचार तेरे सन्निधान में स्वीकार करने योग्य हो, तेरे नाम के महिमा के योग्य हो और हमें आशीष मिलने योग्य हो। आमेन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கடவுளுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வலது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपको आशीष करेगा। ஆமென். आमीन।